வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற விழாவில் மொசாம்பிக், நிகருவா, சுரினாம், கபோன் குடியரசு, மங்கோலியா மற்றும் பஹாமாஸ் ஆகிய நாடுகளின் தூதர்களிடமிருந்து அவர்களின் நற்சான்றுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். பழங்குடியினர் ஆராய்ச்சி நிறுவனங்களை வலுப்படுத்துவது குறித்த 2 நாள் தேசிய பயிலரங்கை ஒடிசாவின் புவனேஸ்வரில் நாளை முதல் பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் நடத்தவுள்ளது. மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜூவல் ஓரம் இந்த பயிலரங்கை தொடங்கி வைப்பார் என்றும் சுமார் 200 பங்கேற்பாளர்கள் இதில் கலந்து கொள்வார்கள் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தலைமை தொழிலாளர் ஆணைய அமைப்பானது தொடர்ச்சியான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பயனுள்ள குறைதீர்ப்பு வழிமுறைகள் மற்றும் சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்படும் சமரச முயற்சிகள் ஆகியவற்றின் மூலம் நாடு முழுவதும் தொழிலாளர் நலனையும் தொழில் நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்தியுள்ளது என்று தொழிலாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜபல்பூரில் உள்ள துணை தலைமை தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் சமூக பாதுகாப்பு சட்டம் 2020 குறித்த இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் மங்களம் தொகுதியை சேர்ந்த 51 பயனாளிகளுக்கு முதல் தவணையாக தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் வீட்டு கட்டுமான நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்றது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி பயனாளிகளுக்கு இந்த நிதியுதவி வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் இன்றிரவு அமெரிக்காவின் ஆர்லிங்டன் நகரில் நடைபெறும் காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டியில் போர்ச்சுகல் அணி ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. மற்றொரு ஆட்டத்தில் காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டியில் நாளை காலை சியாட்டில் நடைபெறும் ஆட்டத்தில் அமெரிக்கா பெல்ஜியம் அணி எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.